கம்பனுடைய அது ஒட்டக்கூத்தினுடைய அவைக்கு கம்பர் வருகிறார். அரசன் எழுந்து கம்பரை வரவேற்கிறார். அவைக்கள புலவராக ஒட்டக்கூத்தர் இருக்கிறார். அந்த மன்னன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உம்மை போன்ற புலவர் வந்திருக்கிறார், அவரை வரவேற்று உபசரியுங்கள், அதற்கான பொறுப்பை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன் என்று ஒட்டக்கூத்தனிடத்திலே அந்த மன்னன் ஒப்படைக்கிறார். ஒட்டக்கூத்தரும் கம்பரை வரவேற்று உபசரித்து பேசுகிறார். மன்னவனோடு அளவலாகிறார்கள். அளவலாவி அவர்கள் உறங்கச் சென்று வருகிறார்கள். மறுநாள் காலை பொழுது விடுகிறது. காலை உணவு கொடுக்கப்படுகிறது. மதியத்திலே இடைப்பட்ட வேளையிலே பகல் உணவு கொடுக்கப்படுகிறது. உண்டு மகிழ்ந்து தமிழ் சுவைகளை எல்லாம் பருகியிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கம்பனை விட நாம் இந்த சபையிலே முதன்மையானவர்கள் என்று தம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கம்பா, இரவுக்கு உனக்கு உணவு என்ன தயார் செய்ய வேண்டும், ராத்திரிக்கு என்ன உணவு, இப்படி கேட்டிருக்கலாம்ல. ஆனால் கொச்சி தமிழில் ஒட்டக்கூத்தன் எப்பொழுதுமே பேச மாட்டார். அந்த எளிமையான கடுந்தமிழிலே பேசுகிற ஒட்டக்கூத்தன் கம்பனை பார்த்து ராத்திரிக்கு என்ன உணவு அப்படி என்று கேட்கிறார். கம்பன் மிகவும் அமைதியாக இருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு? விளக்கெண்ணெய்ங்கிறார். கம்பன் சொன்ன ஒரே ஒரு சொல் விளக்கெண்ணெய்ங்கிறார். அந்த நேரத்தில் விளக்கெண்ணெய் என்றால் எனக்கு புரியவில்லை என்று சொல்லி அவர் அவை விட்டு எழுந்திருக்கலாம். அது மரபு இல்லை என்று சொல்லி தெரிந்தவர் போல ஒட்டக்கூத்தனும் தலையாட்டி, இரவுக்கு உங்களுக்கு ராத்திரிக்கு உணவு தயார் செய்து விடுறோம் விளக்கெண்ணெயாகும். உள்ளே சென்று பல அகராதிகளை எல்லாம் பார்க்கிறார், நூலை பார்க்கிறார், புத்தகங்களை புரட்டுகிறார், பல இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறார். அது என்ன, நான் இரவு ராத்திரிக்கு உணவு என்று கேட்கிற பொழுது விளக்கெண்ணெய் என்று சொல்லிவிட்டாரே, இது எந்த அகராதியிலே இருக்கிறது என்று ஒட்டக்கூத்தன் யாம் படித்த நூல்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறார். தெரியவில்லை. கடைசியிலே வேலையாட்களை விட்டு என்ன செய்கிறார், நல்ல வாழை இலையில ஒரு வெள்ளி கிணத்துல விளக்கெண்ணெய் வச்சு அவர் வருகிற பொழுது உணவு பரிமாறுவது போல வைத்து விட்டார். அங்கே புடைசூழ மன்னன் வருகிறார்கள். கம்பனுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. கம்பன் பார்க்கிறார், வாழை இலையிலே இந்த கிண்ணத்திலே விளக்கெண்ணெய் வைத்திருக்கிறது. ஆஹா, கம்பனுக்கு அதிசயம். ஐயா, இது என்ன இது என்று கம்பன் கேட்கிற பொழுது அங்கு எதில் இருக்கிற அந்த ஒட்டக்கூத்தனுடைய ஆட்கள், தமிழ் புலவருடைய ஆட்கள்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் தானே ராத்திரிக்கு என்ன உணவு என்று கேட்கிற பொழுது விளக்கெண்ணெய் என்று சொன்னீர்கள், அதனாலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதனாலே நான் ஒட்டக்கூத்தரை குறைத்து மடுப்பவில்லை, அறிவுள்ள ஆற்றல் இருப்பதனாலே ஒரு சிறு தலைக்கணம். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாப்பாள் என்று சொல்வது பெருமை மிகுந்தவர், போற்றக்கூடியவர், மரபு நிலையோடு தமிழை கையாண்டவர், அவரால் யாரும் தமிழை வாதிட்டு வெல்ல முடியாத அளவிற்கு சிறப்பு புரிந்தவர் ஒட்டக்கூத்தர். ஆனால் அதே நேரத்திலே சமமான ஒரு பண்பாடு உடையவரோடு பேசுகிற பொழுது அந்த சிறு தலைக்கணத்தை கூட தமிழுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக, அந்த சிரிப்புக்காக, தமாஷுக்காக அந்த செய்தி. ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? ராத்திரிக்கு உணவுன்னு கேட்டீங்க. ரான்னா இரவு, இரவிலே எரிகிற திரி, வெளிச்சத்து கொடுப்பதற்காக எரிகிற திரி. அந்த திரிக்கு என்ன உணவுன்னு நீங்க கேட்டீங்க, நான் விளக்கெண்ணேன்னு சொன்னேன். எனக்கா சாப்பாடு கேட்டீங்க? இப்படி தமிழை அதனுடைய சொற்களாலே மடக்குவதன் மூலமா, இது இந்த சமுதாயத்திலே யாரும் இல்லை. அவன் வீணை மீட்டுகிற பொழுது கையில மலையே அசைந்து தன்னுடைய நரம்புகளாலே வீணை மீட்டி கையிலை நாதனையே கதிகலங்க செய்த அந்த அன்பு உள்ளம் கொண்ட, சிவபக்தி கொண்ட பெருமைக்குரிய இலங்கையினுடைய தலைவனாக இருக்கிற, இன்னும் யார் யாருக்கு ஈஸ்வரர் பட்டம்? விக்னேஸ்வரர், சனீஸ்வரர், ஈஸ்வரர், இப்படி இலங்கையேஸ்வரர் என்று பட்டம் பெற்ற அந்த ராவணன் பல நிலைகளிலே உயர்ந்தவனாக இருந்தா கூட, எப்படி அடுத்தவன் மனைவியை நயந்ததனாலே இந்த சமுதாயத்திலே வீழ்ந்து படுவான் என்பது இந்த ராமாயணம் காட்டுகிற பண்பாடு. அப்படிப்பட்டவன் தெரியுமா? கம்பர் சொல்லுவார், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே ஓட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இப்படிப்பட்ட வரங்களை ஒரு மலை வரைனா மலையை அப்படியே தூக்குவான். புஜபல பராக்கிரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிவபக்தனை அடுத்தவன் மனைவியை நயந்ததனாலே இந்த சமுதாயத்திலே அழிந்தான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே இருக்கிற ராவணனுடைய குணங்களையெல்லாம் பெற்றிருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த கதி ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டிய காவியம்தான் ராமாயணம். படிப்பவர்கள். அதனாலே தானே நாமக்கல் கவிஞர் சொன்னாரு, கம்பனை பார்த்து சொல்கிற பொழுது,
எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தே கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு ஆய்ந்தறிந்த புலமைதானோ, தன்னியல் சேர் தமிழணங்கின் தவமேதானோ. இந்த தமிழ் அணங்கு பெற்ற தவம் இந்த கம்பன். இப்படி கம்பராமாயணத்து சுவைகளை சொல்லிக்கொண்டே செல்கிறோம். பல செய்திகள். இன்னொன்று சொல்லுவார், போர்க்களம் கடைசியிலே ராவணன் விழுந்து படுகிறான். நான் சொல்ல விழுந்ததை நான் சொல்லி இன்னும் 2 நிகழ்ச்சிகளை சொல்லி இன்னும் ஒரு 10 நிமிடத்திலே என்னுடைய நிறைவு செய்ய இருக்கிறேன். என்னென்று சொன்னால், கம்பனுடைய கவிநயத்தை பேசுவது என்பது இன்றெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம், திகட்டாமல் கம்பனுடைய கவிச்சுவை. அப்போதான் கும்பகர்ணன் போர்க்களத்தில் பார்த்து வீடனில் சொல்கிறான் ராமன் கிட்ட, என் தம்பி வீடனன் ஏதாவது கோபமாக உங்கள்கிட்ட பேசினால் என்னிடத்திலும் என் அண்ணா ராவனிடத்திலும் கோபப்பட்டு அம்பை செலுத்துவது போல என் தம்பியிடத்தில் செலுத்தி விடாதீர்கள். பாசத்தினால் ஏதாவது பிதற்றினால். அவன் யார் தெரியுமா? நீதிதான் அவனுக்கு தெரியும். நீதியால் வந்த ஒரு நெடும் தரும நெறி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. அதனாலே தன்னை அழைக்க வந்த ராமனிடத்திலே தம்பியை வைத்து உயர்வாக சொல்லுகிறான். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை உயர்வாக சொல்லி இந்த சமுதாயத்திலே வழிநடத்த வேண்டும். அதுதான் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமையும். போர்க்களத்தில் கூட இன்றைக்கு அந்த வன்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தடமாறி செல்லுகிற காலகட்டத்திலே இது போன்ற இலக்கியங்களிலே இந்த பாரதி முத்தமிழ் போன்ற மன்றங்கள் இலக்கியங்கள் காட்டுகிற அந்த இல்வாழ்வியல் நெறிகளையெல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது படிப்பதற்கு நேரமில்லாத காலகட்டத்திலே கேட்டாவது இதை அவர்கள் திருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பனுடைய கவி நயம், அவன் சுவை இங்கே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அருமையாக சொன்னார். இந்த காதல் எப்படிப்பட்டது என்று கம்பர் அப்பவே சொல்லியிருக்கிறார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம். கண்ணதாசன் நல்ல மனைவி ராவணனுக்கு இருந்தது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தது, செல்வம் இருந்தது, ஒரு இடத்தினுடைய அதிபதியாக இலங்கை ஈசன் என்று போற்றப்பட்ட நல்ல செல்வாக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது போல மண்டோதரி அழகே வடிவமானவள். சீதை எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு வடிவான அழகுடைய அந்த பொன்மகள். அப்படி இருந்தும், இந்த போடுறார், இருந்தும் விதி விதி என்று சொல்லவில்லை, விதியை கூட மதியால் வெல்லலாம் என்கிற காரணத்தினாலே என்ன சொல்றாரு, இவ்வளவு அழகான மனைவி இருந்தியும் சீதையை நயந்தாயே. அப்பதான் சொல்றாரு, போர்க்களத்தில் அந்த ராமனுடைய பானம் உடல் முழுவதும் கொத்திருக்கிறது. ஒரு எல்லை கொண்டு போய் அந்த போட்டாக்கா அது கூட தங்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு அம்புகள் எல்லாம் அவர் ராவணனுடைய உடலை அப்படியே குத்தி குத்தி தைத்து தைத்து குருதி வெளியேறி கொண்டிருக்கிறது. அப்ப கூட உயிர் போகல. அப்பதான் சொல்றாரு கம்பன், இந்த இடத்துக்கு ஒரு அருமையான இசையான ஒரு பாடலை போடுகிறார். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்க்கூந்தல் ஜானகியின் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ. இவ்வளவு அம்புகளை ராவனுடைய உடலிலே செலுத்தியிருக்கிறானே, இந்த அம்புகள் எல்லாம் சென்று ஜானகியினுடைய உடலிலே சீதையினுடைய காதல் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது, அதை அழித்து விட்டு வா என்று சொல்லுவது போல பல அம்புகளை ராவனுடைய உடலிலே விட்டு விட்டு பார்த்து பார்த்து அப்படியே தொழாவுகிறதாம், எங்கே எங்கே என்று தேடுகிறதாம். அப்பெல்லாம் வன்மம் பொருந்திய முகமாகவே ராவனுடைய முகம் இருந்தது. சீதையினுடைய ஆசையும் உள்ள முகமாகவே அவன் காணப்பட்டான். ஆனால் எப்பொழுது தெரியுமா அந்த சீதையினுடைய ஆசை விட்டான்? உடலிலிருந்து உயிர் பிரிகிற போதுதான். உயிரற்ற முகம் எங்காவது பொழியுமா? உயிர் பிரிந்த பிறகு எங்கேயாவது முகம் மலர்ச்சியாக இருக்குமா? ஆனால் கம்பன் எழுதுகிறார், அந்த காதல் என்கிற அந்த ஒரு பெரிய சக்திக்கு
கடைசி வரையிலே அதை மாற்றிக்கொள்ள முடியாத மனநிலையிலே இருக்கிற ராவணனை உயிர் பிரிந்த பிறகு மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா என்று சொன்னார். உயிர் திறந்த முகங்கள் பொழிந்தது என்று கம்பன் பேசியிருக்கிறானே, நியாயமா என்று உரையாசிரியர்கள் கூட கேட்டிருக்கிற காலம் இருக்கிறது. ஆனால் பொழிந்தது என்று சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் காதலனுடைய வலிமை அப்படிப்பட்டது. அதனாலே தான் சொன்னான் கம்பன் அன்பை, காதல் எத்தகையது என்பதை, மாற்றான் மனைவியோடு நயந்த அந்த வன்மையை அவன் உயிர் பிரிந்த பிறகு போர்க்களத்திலே மும்மடங்கு பொழிந்தது. அப்பொழுதுதான் முகம் ஒரு மாற்றமாக இருந்தது என்று சொன்னதற்கு காரணம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் சீதையினுடைய நினைவு அவன் உடம்பிலிருந்து நீங்கியது. இல்லைனா அம்பை தடவியதோ என்று கம்பன் எழுதுவானா? அம்பு தடவுமா? ஒரு ஆய்வு செய்தது. என்ன, எங்கே சீதையின் ஜானகியின் அந்த காதல் எங்கே இருக்கிறது? இது போன்ற கவி நயமிக்க பாடல் எந்த கவிஞனால் எழுத முடியும்? வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியின் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி தடவியதோ? ஒருவன் தன் புனித ஆளி என்று கம்பனாடான் கம்பனாருடைய வள்ளல். இந்த ராமாயணத்தினுடைய சிறப்பை, இந்த ராம காதையை யாத்திருப்பதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இதை படிப்பதன் மூலமாக வாழ்வியல் மாற்றங்கள். ஒரு குடும்பத்திலே தந்தை எப்படி இருக்க வேண்டும்? தாய் பாசம் இருக்க வேண்டும். தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒரு புது கவிஞன் எழுதியிருந்தான். அந்த கவிதை நூலை நான் இங்கே கொண்டு வந்தேன். அன்பு நண்பர்களே, அருமையான அந்த கவிதை வரிகள், சின்ன வரி, 2 வரிகள். இந்த தாயின் நிலையை அவன் சொல்லுகிற பொழுது பாருங்க. மகனே, உன்னை தூக்கி வைத்ததால் கை வலிக்கிறது, இறக்கிவிட்டால் என் இதயம் வலிக்கிறது என்று எழுதுகிறார். ஒரு பெரிய அந்த தாய்மை பண்பை, தாய் பாசத்தை இதைவிட புது கவிதையிலே எந்த அளவிற்கு சொல்லிவிட முடியும்? ஆக தமிழ் கூறும் இந்த நல்லுலகிலே மாபெரும் இதிகாசங்களாக விளங்கிய மகாபாரதம், ராமாயண காதைகளிலே ஏதோ ஒரு வைணவ நூல் என்று அதை ஒதுக்கிவிடாமல் அதிலே இருக்கிற வாழ்வியல் தத்துவங்களை, அதில் இருக்கிற சகோதர பாசத்தை, ஒரு தந்தைக்கு மகனும் இருக்கிற பாசத்தை, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாசத்தை, அது மட்டுமல்ல உடன் பிறந்த சகோதரர்கள் மட்டுமல்ல, குகனோடு 5வரானோம், குன்று சூழ்வான் மகன் சுக்கிரவனோடு 6வரானோம், விபீடனோடு 7வரானோம் என்று சொல்லி கங்கைக்கரை வேடனோடு தன்னுடைய சகோதர பாசத்தை இணைத்துக் கொண்டு கடைசி காலத்திலே சுக்கிரவனால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சுந்தரகாண்டத்திலே யார் தெரியுமா? அனுமன். அனுமனை போன்ற ஒரு பெரிய பலசாலி இந்த சமுதாயத்திலே எவரும் இல்லை. அது மட்டுமல்ல, சொல்லின் செல்வன்ற பெயர் பட்டம் யார் கொடுத்தது? அனுமனை பார்த்து சுக்கிரவனை பார்த்து ராமன் கேட்கிறார், இது யாரு தெரியவில்லை. இவ்வளவு பெரிய நளினம், பெரிய தோற்றம், அஜானுபானுவான அந்த உடல் அமைப்பு, பார்க்கிற பொழுதே பார்ப்பவரை வசீகரப்படுத்துகிற தன்மை இருக்கிறதே யார் என்று சொல்லுகிற பொழுது கம்பன் ஒரு வரியை போடுகிறார், கம்பன் ஒரு பாடலை எழுதுகிறார். இல்லாத உலகத்துக்கெங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமோ என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார்களின் சொல்லின் செல்வ வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவல்லானோ. இவன் விரிஞ்சனா? விடையை பாகமாக அமர்த்துக் கொண்டு வாகனமாக அமர்த்துக் கொண்டிருக்கிற சிவனா என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த அனுமனுடைய தோற்றம். கடைசியிலே ஒரு சிகிச்சை சொல்லி முடிக்கிறேன். பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கு, பட்டம் சூட்டுகிறார்கள். ராமனுக்காக யார் யார் உதவினார்களோ, யார் ராமனுக்காக யார் யார்கள் பாடுபட்டார்களோ, ராம தொண்டு செய்தார்களோ, யாரெல்லாம் நன்றி கடன் பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகத்தின் போது ராமன் பலவாறாக சொல்லுகிறான். சுக்கிரவனுக்கு முறை தவறிய அந்த வாலியை கொன்று, இங்கு ஒரு சின்ன விஷயத்தை, வாலி இப்போ கூட ராமகாதை படிக்கிறவர்கள் சொல்லுவாங்க, வாலியை ராமன் கொன்றது தவறு. வாலிக்கும் ராமனுக்கும் ஏதாவது பிழையா, ஏதாவது சண்டையா, ஏதாவது வஞ்சனையா?
ஏதாவது ஒரு மாறுபட்ட கருத்து உண்டா? மாறுபட்ட கருத்து இல்லாத வாலியை ராமன் கொள்வதற்கு, ராமன் அம்பு எய்வதற்கு என்ன காரணம்? ராமாயணத்தை எழுதிய கம்பர் அங்கு ஏன் தவறு செய்து விட்டா என்று கேட்கிற உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுந்தா போல ராமனும் சொல்லுகிறான், ராமன் வாலியை தண்டிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லுகிற பொழுது வாலி சொல்வதாக சொல்றான். இந்த அம்பை, ராமனுடைய அம்பு மார்பிலே தைக்கிறது வாலிக்கு, அந்த அம்பை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அவனியில் யாருக்குமே இல்லை. ஆனால் இடது கையாலே அந்த அம்பை அப்படி பிடுங்கி பார்க்கிறான் வாலி. மார்பகத்தில் இருக்கிற அம்பை அங்க ராமநாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அருகிலே வந்து ராமன் நிற்கிறான். அப்பொழுது ராமனுடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுகிறான். கம்பனுடைய கவி நயத்தை பாருங்க. ஒரு மகனை பார்க்கிற பொழுது, ராமனை பார்க்கிற பொழுது யாருடைய ஞாபகம் வருது? அவங்க அப்பாவுடைய ஞாபகம் வருது. ஒரு பையனை பார்க்கும்போது, ஒரு பையன் நல்ல வேலை செய்யறான்னா, நல்ல சிறந்த செயல் செய்யறானா, நல்லா படிக்கிறான்னா பாராட்டுகிறவர்கள் யாருடைய பிள்ளை, இது யாருடைய குழந்தை, இது அது பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. அதனால்தான் ராமபானத்தை பார்த்து இந்த ராமபானம் முறை தவறாதே, வேறுபடாது.